அஷ்டமியும் நவமியும் பாபாஜியின் ரகசிய போதனைகள். அன்பான ஆன்மீக சகோதரர்களே, இன்றைய இந்த பயணத்தில் நாம் மிக அரிதாக பேசப்படும், ஆனால் பாபாஜி மிக ஆழமாக விளக்கிய, உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த 2 திதிகளின் ரகசியத்தை பார்க்க போகிறோம். அஷ்டமி நவமி நம்மில் பலருக்கு இந்த நாட்கள் பஞ்சாங்கத்தில் வரும் ஒரு திதி என மட்டுமே தோன்றலாம். ஆனால் பாபாஜி சொல்வார், நிலாவின் ஒளி மாற்றப்படும் நாட்களில் மனிதனின் ஆவி மாற்றப்படும். இந்த 2 திதிகளும் உள்ளார்ந்த அமைதி, கர்ம சுத்தம், ஆன்ம சுத்தம், திறன்கள் விழித்தெழுதல், உள்ளுணர்வு நுட்பமெல்லாம் நடைபெறும் உச்சமான ஆன்மீக நாட்கள். இப்போது இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். பார்ட் 1, அஷ்டமி, மன சுத்தத்தின் நாள். அஷ்டமி என்பது சந்திரன் வளர்வதோ குறைவதோ உள்ள 8வது நாள். பாபாஜி சொல்வார், அஷ்டமியில் மனதை பிரபஞ்சம் கேட்கும். இந்த நாளில் மனிதனின் மூளை அலைகள் அதிகமான அமைதியின் நிலைக்கு செல்கின்றன. மனச்சோர்வு குறையும், நெஞ்சின் காயம் கரையும், மனதின் அலைச்சல் தணியும், கர்மத்தால் உருவான இருள் கரையும். அஷ்டமி தினத்தில் மனசேதம், கவலை, துக்கம், ஸ்ட்ரெஸ், பயம், குழப்பம் எல்லாம் நிதானமாக சுருங்கும். பாபாஜி விளக்குவது, அஷ்டமி என்பது நம் கடந்த கர்மா சுத்தமானாகும் நாள். ஒருவருக்கு நீண்ட காலமாக பிடித்த துக்கங்கள் இருந்தால், மறக்க முடியாத நினைவுகள் இருந்தால், அஷ்டமி அவற்றை பிளந்து வெளியில் எடுத்துவிடும். பார்ட் 2, அஷ்டமி தியான சக்தி 3 மடங்கு அதிகம். பாபாஜி சொல்வார், அஷ்டமியில் 1 நிமிடம் தியானித்தால் அது மற்ற நாட்களில் 3 நிமிடம் தியானித்ததற்கு சமம். ஏனெனில் அந்நாளில் நம் மூளை அல்பா ஸ்டேட் என்ற அமைதி நிலைக்கு சிக்கல் இல்லாமல் சென்றுவிடும். இந்த நாளில் செய்ய வேண்டியவை: மூச்சை 8 முறை ஆழமாக இழுத்து விடுதல், ஓம் உச்சரிப்பு 8 தடவைகள், 8 நிமிடம் மௌனம், மனதில் உள்ள 8 பழைய காயங்களை விடுவிக்கும் சங்கல்பா. பாபாஜி சொல்கிறார், அஷ்டமி என்பது மனக்கலக்கத்தின் கதவை பூட்டும் நாள். பார்ட் 3, நவமி, 9வது திதி. இந்த நாளை பாபாஜி மிக உயர்ந்து வைத்தார். பாபாஜி சொல்வார், நவமி என்பது சக்தியின் நாள், ஆன்மாவின் உள்ளிருக்கும் பெண் சக்தி விழிக்கும் நாள். இந்த நாளில் கருணை அதிகரிக்கும், அன்பு ஆழப்படும், மனம் மிக தெளிவாகவும் தீர்மானங்கள் சரியாகவும், உள்ளுணர்வு திறப்படும். பெண்களில் கற்பு, தாய்மை, பாதுகாப்பு, கருணை இவை மிக அதிகமாக செயல்படும். ஆண்களில் மென்மை, புரிதல், மன்னிப்பு, திரும்ப கேள்வி இல்லாமல் இயங்கும். பாபாஜி சொல்வார், நவமியில் சொன்ன பிரார்த்தனை பிரபஞ்சம் உடனே ஏற்றுக்கொள்கிறது. பார்ட் 4, நவமியில் செய்ய வேண்டியவை. பாபாஜி சொல்வார், நவமி ஆன்மாவின் கதவை திறக்கும் நாள். பார்ட் 5, அஷ்டமி, நவமி இணைந்தால் என்ன நடக்கும்? இந்த 2 திதிகள் ஒரே நாளில் தொடர்ச்சியாக வந்தால் அது மிக மிக அரிய சக்தி வாய்ந்த சமயம். பாபாஜி சொல்வார், அஷ்டமி மனத்தை சுத்தமாக்கும், நவமி ஆத்மாவை உயர்த்தும். அதாவது மனம் சுத்தமாகும், அதன் மேலே ஆவி உயர்கிறது. இந்த நாட்களில் புதிய துவக்கம் செய்யலாம், பெரிய முடிவுகள் எடுக்கலாம், உறவுகளை சரி செய்யலாம், உடல் நோய் நிவாரணம் தொடங்கலாம், உட்பிறப்பு திறன்கள் இன்ட்யூஷன் அதிகரிக்கும். இது ஆன்மீக யோகத்தில் உச்சநிலைக்கு செல்லும் நொடிகள். பார்ட் 6, பாபாஜியின் ரகசியமான போதனை. பாபாஜி ஒரு வரியில் சொல்கிறார், அஷ்டமி உன்னை உன்னிடம் அழைக்கும், நவமி உன்னை ஒளிக்குள் அழைக்கும். இந்த 2 திதிகளையும் தொலைக்காட்சியாக மட்டும் பார்க்கும் மக்கள் அதன் ஆழத்தை இழக்கிறார்கள். ஆனால் அதை புரிந்து உள்ளுக்குள் தியானித்து அர்ப்பணித்து வாழ்பவர்கள் ஏன் என்று தெரியாமல் உள்ளே ஒரு செழுமை, ஒரு நிலைத்தன்மை, ஒரு உயர்வு கிடைக்கும். பார்ட் 7, பாபாஜியின் ஆசீர்வாத நிறைவு. இப்போது நீங்கள் இந்த தேவ நாளை, 2 திதிகளின் சக்தியை, பாபாஜியின் அருளை கேட்டீர்கள். இப்போது கண்களை மூடி 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் நெஞ்சில் இருக்கும் எந்த குழப்பமும் அஷ்டமி ஒளியில் கரைந்து விடட்டும். உங்கள் ஆன்மாவின் ஒளி நவமி சக்தியில் பிரகாசிக்கட்டும். பாபாஜியின் அருள் உங்கள் மனத்தில், உங்கள் உயிரில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் எதிர்காலத்தில் பிரகாசமாக நிலைக்கட்டும். ஜெய் ஓம் கிரியா. பாபாஜி நமஹ.